Brandy News, Ceasefire or Trap, Lebanon on the Brink, Yash Edition. லெபனான் மற்றொரு காசாவாக மாறக்கூடாது. ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை மீறி இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் வேட்டை. மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 25, 2026. போர் நிறுத்தம்ங்கிற வார்த்தை இப்போ வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு போல. ஒரு பக்கம் வெள்ளை மாளிகையிலிருந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, ஆனா இன்னொரு பக்கம் லெபனான்ல குண்டுகள் மழையா பொழியுது பாஸ். லெபனான் மற்றொரு காசாவாக மாற அனுமதிக்க முடியாதுன்னு யுஎன்டி சபை கதறது இப்போ உலகத்துக்கே ஒரு பெரிய எச்சரிக்கை. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த நிழல் போர் மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். 3 வார நீட்டிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்களோட பேசி போர் நிறுத்தத்தை இன்னும் 3 வாரங்களுக்கு நீட்டிச்சிருக்காரு. ஆனா இந்த நிஜமாவே அமைதியை கொண்டு வருமாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. தொடரும் தாக்குதல்கள். போர் நிறுத்த அறிவிப்பு வந்தாலும் தெற்கு லெபனான்ல இருக்கிற குடியிருப்புகளை காலி பண்ண சொல்லி இஸ்ரேல் ராணுவம் அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. டூலின் மற்றும் ஹெர்பர்ட் செல்ம் பகுதிகளில் இஸ்ரேல் போர் விமானங்கள் பயங்கரமான குண்டுவீச்சு நடத்தியிருக்கு பாஸ். ஹிஸ்புல்லாவின் பதிலடி. இந்த போர் நிறுத்தம் அர்த்தமற்றதுன்னு ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு டயர் பகுதிக்கு மேல பறந்துட்டு இருந்த இஸ்ரேலோட ஹெர்மஸ் 450 ட்ரோனை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்திட்டாங்க பாஸ். காசாவாக மாறக்கூடாது. காசால செஞ்ச அதே அழிவை லெபனான்ல செய்யாதீங்கன்னு யுஎன்டி பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் ரொம்பவே கவலையோட எச்சரிச்சிருக்காரு. மனிதாபிமான அடிப்படையில லெபனான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு பாஸ். பஃபர் ஜோன். தெற்கு லெபனான்ல சுமார் 10 கிலோமீட்டருக்கு இஸ்ரேல் ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கி அங்கேயே தங்களோட படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் ஹிஸ்புல்லாவை இன்னும் கோவப்படுத்துது. உயிரிழப்புகள் அதிகம். கடந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து நடந்த இந்த மோதல்ல இதுவரை லெபனான்ல 2500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளா இடம்பெயர்ந்துட்டாங்க பாஸ். அமெரிக்காவின் நிலைப்பாடு. ஒரு பக்கம் போர் நிறுத்தத்துக்கு அழுத்தம் கொடுத்தாலும் ஈரானோட கடல்வழி முற்றுகையை நான் விடமாட்டோம்னு அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. லெபனான்ல நடக்கிற இந்த பெயரளவு போர் நிறுத்தத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்சுகா ஞாபகம் வருது. சமாதானம் பேசுறவன் கையில வெள்ள கொடி இருக்கணும், ஆனா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சமாதானம் பேசுறதுக்கு பேரு பயமுறுத்தல் பாஸ். அமைதிங்கிறது அடிபணிஞ்சு வர்றதில்ல, அன்பால வர்றது. லெபனான் மீண்டு வருமானு பார்க்கலாம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிஜமாவே நிற்குமா, இல்ல இது அடுத்த பெரிய தாக்குதலுக்கான ஒரு ஓய்வுதானா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. மத்திய கிழக்கு மற்றும் உலக செய்திகளோட அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த லெபனான் வார் அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.